नागवल्ली तलेदं यत्पूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यताम् पार्वती परमेश्वर பெருமானுக்கு இன்றைய மலர்ந்திருக்கின்ற இன்றைய புத்தாண்டிலே இங்கு வரைந்திருக்கின்ற அடியார் பணியெடுக்கும் முதற்கண் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதற்கண்ணாக எங்களுடைய ஐயா அவர்கள் ஒரு சிறிய ஆசி செய்தியை வழங்கி அதைத் தொடர்ந்து அடுத்த ஆயுதங்கள் தொடரும். பார்வதி மதையே தென்னாடுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க பார்வதி பரமேஸ்வர பெருமானுக்கு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய நிறைந்த திருவருளினாலே இன்றைய தினம் 2018ஆம் ஆண்டை நாங்கள் மங்களகரமாக விடையனுப்பி இன்றைய தினம் 2019ஆம் ஆண்டை மங்களகரமாக வரவேற்று இங்கே பார்வதி பரமேஸ்வர பெருமானுக்கு காலை தொடக்கம் மிக சிறப்பாக பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் புத்தாண்டு தினம். இந்த புத்தாண்டு தினத்திலே இங்கே வந்து வழிபாடு செய்த உங்கள் எல்லோருக்கும் பார்வதி பரமேஸ்வர பெருமானது பரிபூர்ணமான திருவருள் கிடைக்க வேண்டும். இந்த ஆலயத்திற்கு இன்றைய தினம் வர முடியாத சைவ பெருமக்கள், உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள், ஈழத் திருநாட்டிலே வாழ்ந்து வருகின்ற சைவ பெருமக்கள் எல்லோருக்கும், எல்லா மொழிகளும் பேசுகின்ற அனைத்து பெருமக்களுக்கும் இன்றைய தினம் இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்கும் பொதுவான ஒரு புத்தாண்டு. ஆகவே இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் எல்லோருக்கும் பார்வதி பரமேஸ்வர பெருமான் திருவருள் பரிபூர்ணமாக கிடைத்து எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று முதற்கண் பார்வதி பரமேஸ்வர பெருமானை பிரார்த்தித்து சென்ற வருடத்திலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள், தவறுகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் மனதிலே நினைத்து அவற்றையெல்லாம் மறந்துவிட வேண்டியவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மிகுந்த உற்சாகத்தோடு நீங்கள் வாழ்விலே 2019ஆம் ஆண்டை வரவேற்க வேண்டும். வாழ்வு என்பது மிகவும் இனிமையானது. எல்லோருடைய வாழ்விலும் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருகின்ற பொழுதும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்வு. வாழ்வு இந்த நாள் இனிமையான நாள் என்பது போல ஒவ்வொரு நாட்களுமே இனிமையான நாள் தான். ஆகவே இந்த 2019ஆம் ஆண்டு சென்ற பல வருடங்களிலே இருக்கக்கூடிய சகல துன்பங்களை மறந்து, ஏமாற்றங்களை மறந்து, நோய்களை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக 2019ஆம் ஆண்டில் நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும்.
மன்னிக்க வேண்டியவற்றையெல்லாம் மனதிலே வைத்து பலவிதமான சுமைகளை தலையிலே வைத்துக் கொள்ளாமல் யார் யார் துன்பம் செய்திருந்தார்களோ அல்லது உங்களுடைய மனதுக்கு பிடிக்காமல் நடந்து இருந்தாலோ அவற்றையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பை கொடுத்து விட்டு வாழ்விலே மென்மேலும் உயர்வதற்கான நற்சிந்தனைகளை எல்லாம் இன்று தொடக்கம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்விலே ஒரு வயது ஒரு ஆண்டு கூடுகின்றது. ஆகவே அறிவும் கூட வேண்டும், ஆன்மீகமும் கூட வேண்டும், அருளும் கூட வேண்டும். ஆகவே பார்வதி பரமேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா சக்திகளுக்கும் மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடியது ஆன்மீக சக்தி. இந்த ஆன்மீகத்திலே மிக உயர்ந்த தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். ஆகவே சிவபெருமானுடைய அருள்னாலே பழைய நகரத்திலெல்லாம் மறந்து புதிய நகரத்திலெல்லாம் நீங்கள் இணைந்து வாழ்விலே லட்சியமுடையவர்களாக உண்மையுடையவர்களாக உயர்ச்சியுடையவர்களாக நல்ல சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து வள்ளுவ பெருந்தகை மிக ஆழமாக கூறியிருக்கின்றார். அதாவது வெள்ளத்தனையது இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும் என்று. வெள்ளம் போல துன்பங்கள் வந்துவிட்டாலும் அறிவுடைய ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த துன்பங்கள் நீங்கி வெற்றியுடையதாக அமைந்துவிடும் என்று. அதாவது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எங்களுக்கு இறைவனாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்து அறிவு என்று சொல்லப்படுகின்றார். ஆறாவது அறிவு மூலமாக நாங்கள் சிந்தனை செய்து பகுத்து பிரித்து அறிந்து துன்பங்களை எல்லாம் வாழ்விலே மறந்து இன்பமாக வாழ வேண்டும். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியவர் என்பவர் திரும்பியராக தருகின்றது. அதாவது எங்களுடைய எண்ணத்திலே நாங்கள் நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்றால் அந்த எண்ணத்திலே ஆழமாக உண்மையாக அந்த எண்ணத்திலே கவனம் செலுத்துவோம். ஆனால் அந்த எண்ணம் இறைவனுடைய அருளாலே நிச்சயமாக நிறைவேறும். எல்லா விதமான எண்ணங்களும் நிறைவேறி எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ வேண்டும் என்று சைவ தமிழ் சங்கத்தின் சார்பிலே சிவன் கோவிலுடைய குருமார்கள் சார்பிலே ஆசீர்வதிக்கின்றோம். எல்லோரும் இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். நீங்களும் எல்லோரும் அடிக்கடி ஆலயத்திற்கு வந்து இந்த ஆலயத்திலே வழிபாடு செய்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு உள்ளாக வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். அரகர நம பார்வதி பதையே. நன்றி ஐயா. தொடர்ந்து சைவ தமிழ் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்த்து செய்தியை தொடர்ந்து ஒரு சில அறிவித்தல்கள் இடம்பெறும். ஓம் நம பார்வதி பதையே. பார்வதி பரமேஸ்வரனை பொற்பாதைகளை வணங்கி குருமார் அவர்களையும் வணங்கி சைவ தமிழ் சங்கத்தின் இவ்வாண்டானது 25வது ஆண்டு என்பதனால் சில பதிவுகளை உங்கள் முன் எண்ணியுள்ளேன். அந்த வகையில் சைவ தமிழ் சங்க வளர்ச்சியில் அயராது உழைத்து வரும் தொண்டர்கள் அனைவர்களுக்கும் அடியார்களுக்கும் நமது மனமான நன்றிகளும் பாராட்டுகளும். சைவ தமிழ் சங்கம் இவ்வாண்டு வெற்றி விழா காண்கின்றது என்பதில் மகிழ்வடைகின்றோம். கால நூற்றாண்டு என்பது வெறுமனே உறக்க நிலையில் இருந்து சட்டென்று உதித்ததல்ல. தொடங்கிய காலத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் உறக்கமில்லா உழைப்பு. சைவ தமிழ் சங்கத்திற்காக யாரோ ஒரு தொண்டரோ அல்லது ஒரு குழுவாகவோ ஆலயத்திலும் சரி தாயகத்திலும் சரி இயங்கிக் கொண்டிருக்கும் ஓர் 24 மணி நேர இயங்கு நிலை அமைப்பு என்பதில் மகிழ்வடைகின்றோம். இவ்வமைப்பு தன்னகத்தே பல சிறப்பான ஒழுங்குமுறைகளையும் விதிமுறைகளையும் கொண்டு இயங்கி வருகின்றது. சைவ சமயத்திலும் தமிழ் மீதும் அடங்கா பெற்றுக்கொண்ட இவ்வமைப்பு தாய விடுதலை வாழும் தாய உறவுகள் மீதும் உயிரும் உடலும் போல தன் சேவையினை செய்து வருகின்றது. உயரிய சேவையினை செய்து வரும் இவ்வமைப்பு தன்னலமற்ற தொண்டர்கள் குலாத்தின் அதி உயர் உழைப்பால் தன்னகத்தே தமிழ் மக்களுக்கும்
மனித குலத்திற்கும் ஒப்பில்லாத சேவையினை ஆற்ற இயங்குநிலை அமைப்புகளை கொண்டு இயங்குகின்றது. சைவத்தமிழ் சங்கத்தினை 26/8/1994 தமிழ் விடுதலையின் மீது சைவ சமயத்தின் மீதும் பற்றுள்ள தேசப்பற்றாளர்களால் உருவாக்கப்பட்டது. முற்றுமுழுதான சேவை அடிப்படையில் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதே இவ்வமைப்பாகும். ஆரம்ப நிலையில் மிக குறைந்த தொண்டர்களை கொண்ட அமைப்பு சைவத்தமிழ் சங்கத்தின் பரிணாம வளர்ச்சி கால ஓட்டத்தில் ஒருவர் இருவராகி 4 என்று 50க்கும் மேற்பட்ட தொண்டர் குழாத்தினால் இவ்வமைப்பு கொண்டு செலுத்தக்கூடிய அதிவேகம் கொண்ட அமைப்பாக விளங்குகின்றது. இது வெறுமனே சட்டங்கள் அமைய பெற்றதல்ல. சைவத்தமிழ் சங்கத்தின் மீது உள்ள அடியார்களின் பற்றாலும் சிவபெருமானின் நல்லாட்சியாலும் செயல்பாட்டாளர்களின் நேர்த்தியான செயல்பாட்டாலும் அதி உயர் அர்ப்பணிப்பாலும் சாத்தியமாகிறது. உயர் ஓட்டமுள்ள அமைப்பில் வெறுமனே சட்டங்கள் அமையப்பெற்றதல்ல. சைவத்தமிழ் சங்கத்தின் மீதுள்ள அடியார்களின் பற்றாலும் சிவபெருமானின் அருளாட்சியாலும் செயல்பாட்டாளர்களின் நேர்த்தியான செயற்பாட்டாலும் அதி உயர் அர்ப்பணிப்பாலும் சாத்தியமாகிறது. உயிர் ஓட்டமுள்ள அமைப்பில் இணைவதற்கு உண்மையாகவும் அர்ப்பணிப்போடும் செயல்பட்டால் இணையலாம். ஆனால் ஓட்டமானது கட்டாத நதி போன்றது. அணைய போட்டாலும் கட்டுப்படுத்த முடியாது. எம்மோடு பயணம் தொடங்கியவர்கள் ஏராளம். ஆனாலும் அதிவேக அர்ப்பணிப்புக்கும் சைவத்தமிழ் சங்கத்தின் மீதுள்ள கருத்துறுதிக்கும் முகம் கொடுக்க இயலாது நம் செயல்பாட்டை பலர் இடைநிறுத்திக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்களின் சைவத்தமிழ் சங்கம் என்றும் நன்றி உணர்வோடு பற்றிக் கொள்கின்றது. ஆனாலும் சைவத்தமிழ் சங்கத்தில் 26/8/1994 நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தெளிவான அங்கத்தவர்கள் என்ற அடிப்படையில் 3 அங்கத்தவர்கள் இன்று வரை செயல்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் திரு மகேந்திர ராஜா, திரு பரணீதரன், திரு ராதாகிருஷ்ணன் இவர்களில் நானும் இருப்பதனால் தற்பெருமை கொண்டவர்கள் என்று கருத வேண்டாம். குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒன்றாகவே கருதுகிறேன். ஏனெனில் இந்த நபர்கள் முழுமையாக 25 வருடங்களை கடந்துள்ளனர். முற்றுமுழுதான இறைப்பணியுடனும் சமூக பணியுடனும் மேலோங்கி உழைத்தவர்கள். தமிழ் சமூகம் பாராட்ட மறந்தாலும் பாராட்டுக்குரியவர்களே. மற்றும் ஆலயத்தில் திருவிழாக்கள் மற்றும் உபயம் மேற்கொண்டும் திருப்பணி நடத்துகின்ற அடியார்கள் அனைவருக்கும் சைவத்தமிழ் சங்க நன்றியை தெரிவிப்பதோடு முற்றுமுழுதான சிவனருள் பெற்று பெருமாள் வாழ சிவன் திருப்பாதனை வேண்டி நிற்கின்றோம். பெரும் விழாக்கள் திருப்பணிகள் அருளம் கொண்டு ஆதரவு கரங்களிட்ட மருத்துவ பெருந்தைகளின் வியாபார ஸ்தாபனம் முழுமையாக லாபம் ஈட்டி சிவன் அருளாட்சம் பெற்று வெற்றி பெற சிவபெருமானை வேண்டி நிற்கின்றோம். என்றும் சிவத்தும் தொண்டர்கள் அயராத முயற்சியும் தூர நோக்கு பார்வையும் ஏற்படும் குறைநிலையை செய்யும் பக்குவமும் சேர்த்து தொண்டாற்றில் நேர்த்தியும் குடும்பமாக சேர்த்து உழைக்கும் சைவத்தமிழ் சங்கத்திற்கு சிவனால் கிடைக்கப்பெற்ற அளப்பெரிய அருளாகும். அதே போன்று தாயகத்தில் அன்பேஸ்வரத்திற்கும் தொண்டாற்றும் தொண்டர்களும் சிவன் தொலைக்காட்சி தொண்டர்களும் தாய் அமைப்பாகிய சைவத்தமிழ் சங்கம் தாயகம் நோக்கிய சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் செயல் வீரர்கள் பாராட்டுக்குரியவர். இவ்வாறே எங்களால் அமைய பெற்ற கிளை அமைப்புகளான சிவன் தொலைக்காட்சி, அன்பே சிவம், சிவபுர வளாகம், பரப்பீர மரநடகை திட்டம், உணவு சேவை, சிவன் பண்பலை வானொலி சேவை, சிவன் சக்தி நிறுவனம், மூதாளர் அன்பில்லம் என பல உப அமைப்புகளை கொண்ட ஒரு பெரிய அமைப்பாகும். அனைத்துக்கும் சிவபெருமான் நல்லாட்சியும் அடியார்களாகிய உங்கள் பங்களிப்பும் குருமார்களின் அளப்பரிய சேவையும் தொண்டர்களின் அர்ப்பணிப்புமே எம்மை முன்னுயர்த்தி உள்ளது என்பதில் மனநிறைவடைகின்றோம். என்றும் எம்முடன் இனபிரியா உங்கள் பங்களிப்பு இருக்கும் வரை எம் இறைபடி தொடரும். வணக்கம். சைவத்தமிழ் சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிகவும் சுருக்கமாக ஒரு சில அறிவித்தல்கள்.
5 நிமிடத்தில் முடித்துவிடலாம் என்று அமைதியாக இருக்க வேண்டும் அடியார்கள். முதலாவதாக அன்பே சிவம் அமைப்பினாலே தாயகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கட்டுமான பணி மற்றும் வெள்ளத்தினாலே வன்னியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் அடியார்கள் நீங்கள் இப்பொழுது இந்த காணொளிகள் ஊடாக காணக்கூடியதாக இருக்கும். எங்கெங்கு வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அன்பே சிவத்தினுடைய பணியாளர்கள் அவர்களுடைய சீருடை அணிந்து அங்கு நின்று பணியாற்றுவதை நீங்கள் களத்திலே காணக்கூடியதாக இருக்கும். அவசர நிவாரண உதவிகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகி இருக்கின்றதாக அங்கிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அதாவது நான் சொல்வது உணவு தேவை பூர்த்தியடைந்திருக்கின்றது. இப்பொழுது களத்திலே இருக்கின்ற பணியாளர்கள் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்குவதிலே கூடிய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். என்று சொன்னால் மாணவர்களுடைய கற்றல் உபகரணங்கள் அனைத்தும் வெள்ளத்தினாலே அழைத்து செல்லப்பட்டுவிட்டது, உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்பொழுது இன்று முதல் அந்த கற்றல் உபகரணங்களை அந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த மக்களுக்கான வாழ்வாதார உதவிகள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுடைய முழு பலங்களும் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டிருப்பதை நீங்கள் காணொளிகள் ஊடாக பார்த்திருப்பீர்கள். ஆகவே அன்பே சிவம் இந்த பணியை செவ்வனவே செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கான நிதி பெருமளவு தேவைப்படும் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. அந்த வகையிலே சைவத்தமிழ் சங்கத்தினுடைய தொண்டர்கள் வெளியிலே நீங்கள் செல்கின்ற போது உங்களிடம் கையேந்தி நிற்பார்கள். உங்களால் முடிந்தளவு நிதியை அதற்கு வழங்கி செல்லுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் முகமாலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவபுர வளாக கட்டுமான பணி உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அந்த வேலைப்பணி மிகவும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கிருந்து அதற்கான நிதி இங்கிருந்து தான் செல்ல வேண்டும். அது சென்றால்தான் அந்த கட்டுமான பணியை வெகு சீக்கிரமே முடிக்கலாம். அது தொடங்கி ஒவ்வொரு ஆண்டை எட்டிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். சென்ற வருடம் தைப்பூச தினத்தன்று அடிக்கல் நாட்டை வைக்கப்பட்டது. ஆகவே அந்த ஒரு வருடத்திலே அதனுடைய ஒரு தளத்தையாவது முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அதற்கும் அடியார்கள் இதுவரை அந்த சிவபுரவளாகத்திற்கான பங்களிப்பிலே பங்கு பெற்றாத அன்பர்கள் உங்களால் முடிந்தளவு நிதியை அதற்கு வழங்கி ஒத்துழைப்பு நல்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இப்பொழுது இறை பிரசாதம் மற்றும் அர்ச்சனை இடம்பெறும். அதற்காக வழிவிட்டு இந்த ஆயுதத்தை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம பார்வதி பதியே. ओम शिवाय नमः। ओम महेश्वराय नमः। ओम उमाय नमः। ओम विनायकने नमः। ओम संदेहराय नमः। ओम वामदेवाय नमः। ओम वामदेवाय नमः। ओम विरूपाक्षाय नमः। ओम अमर्तने नमः। ओम अंबिकानाराय नमः। श्रीकंठाय नमः। भक्तवत्सलाय नमः। भवाय नमः। सर्वाय नमः। शिवाय नमः। ओम परमेश्वराय वैश्रवणाय कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः. பூக்கள் வரவன் அர்ச்சனை தந்தவை எல்லாரும் கும்பிட்டு கொள்ளுங்க.